KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். ஆக்சுவலா வருஷ பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சவுண்ட் ராணுவுக்கு ஒரே சண்டை. சவுண்ட் வந்து ராணுவ வந்து ரொம்ப பேசுறாங்க, ஓகேவா, எனக்கு அவரை பிடிக்கவே இல்ல. ரியாக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணாரு சவுண்ட் பேசும்போது, உடனே சவுண்டுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா சவுண்ட் தான் பொதுவா அடுத்தவங்க பேசும்போது ரியாக்ட் பண்ணுவாங்க. அத இன்னொரு ஆள் பண்ண உடனே சவுண்ட்னால ஏத்துக்க முடியல. டோன்ட் டு திஸ். சவுண்ட் புலம்புறாங்க. அப்ப ஜாக்லின் உள்ள வராங்க. ஜாக்லின், ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம், போங்க அப்படின்னு ஜாக்லின் அனுப்பிச்சு விடுறாங்க. ஜாக்லின் போய் தனியா பாத்துறாங்க. இது வந்து எபிசோட்ல காட்டுறது. 24/7 என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜாக்லின ஃப்ரெண்டா நம்புவேன், கேம்ல நம்ப மாட்டேன். ஜாக்லின் அந்த டாஸ்க்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுதான் அந்த பிக் பாஸ் ஷோலயே கடைசி வரைக்கும் ஓட்டலாம் அவங்க பிளான் பண்றாங்க. விஷால் வந்து அன்சிதா தர்ஷிகாவோட நான் தொடர்பு இருப்பேன், மஞ்சரி பவித்ரா கூட இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க கூட எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சவுண்ட் வந்து ஜெஃப்ரி ஜாக்கிய சொல்றாங்க. மஞ்சரி ராணவ் வந்து சோ அனாயிங் அப்படின்றாங்க. ஜெஃப்ரி போனதுக்கு அப்புறம் சத்யா அன்சிதாவை சொல்றாங்க, ஆனந்தி பவித்ராவை சொல்றாங்க. ஜாக்குடைய ரியாக்ஷன் என்ன இருக்குன்னா, என்ன யாருமே சொல்லலையடா அப்படின்னு ஜெஃப்ரியை பார்த்து ஒரு ஏக்கத்தோட இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியும். மஞ்சரி அப்படின்னாலே இந்த மொத்த வீடும் பயப்படுது. மஞ்சரி வந்து ஓஹோ ஆஹான்னு கேம் ஆடுறாங்க, சூப்பர் வேற மாதிரி தெரிக்க விடுறாங்க எல்லாம் கிடையாது. ஆனா தேவையில்லாம அவங்கள ஒதுக்கி அவங்கள பெரிய ஆளா ஆக்கி விட்டாங்க. தேவையில்லாம இவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கு இவ்வளவு மஞ்சரி கிட்ட ரியாக்ட் பண்ணி மக்களுடைய மொத்த ரியாக்ஷனையும் மஞ்சரி பக்கம் திருப்பிட்டாங்க. நெகட்டிவா எல்லாரும் சொல்றதுனால மஞ்சரி நினைக்கிறீங்க, ஆனா மஞ்சரி அப்படி ஒரு ஆள் கிடையாது. அவங்க ஒரு பாசிட்டிவான ஆளு. எனக்கு மஞ்சரியே ரொம்ப நாளா தெரியும். நீங்களா வந்து அவங்க நெகட்டிவ் அப்படி ஈவில் அப்படின்னு யோசிக்கிறீங்க, ஆனா ஒருத்தனுடைய வெற்றியை கொண்டாடுற மனசு மஞ்சரிக்கு இருக்கு. மஞ்சரி தர்ஷிகா பேசிட்டு இருக்காங்க கான்வர்சேஷன். நான் நெகட்டிவா இருக்கிறதுனால முத்து வந்து என்கிட்ட பேச மாட்டாரு, அப்பதான் என்கிட்ட பேசுவான்னு நினைச்சேன், ஆனா பேச மாட்டாரு. முத்து வந்து இல்ல நான் அப்படிலாம் கிடையாது, நான் சாத்தனா கிட்டையும் இப்ப பேசுறது இல்ல அப்படின்னு இருக்கு. சரி ஓகே, நான் தப்பு பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கட்டு. சோ இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு தரது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இந்த லிவிங் ஏரியால உட்காந்து அத்தனை பேரும் உட்காந்து பேசுறாங்க. இப்ப நான் வந்து எபிசோட்ல காட்டினது 24/7 காட்டினதை மிக்ஸ் பண்ணி சொல்றேன், ஓகேவா. எபிசோட்ல காட்டும் போது என்ன பண்றாங்க பேசிக்கலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஓட்டு எடுக்கிறாங்க, இந்த ஓட்டு எடுக்கிறது அடிப்படையில மஞ்சரிக்கு வந்து அதிக ஓட்டுகள் வருது. பேசிக்கலி டெவில் உலகத்துல யாரு வந்து ப்ராப்பரா டெவிலா இருந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது அனைவருமே வந்து ஒரு பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காம ஒரு கொடூரமான டெவிலா இருந்து மஞ்சரி அப்படின்னு முத்து தான் மஞ்சரிய சொல்லுவாருன்னு உலகம் எதிர்பார்க்கும் போது நோ 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 அப்படின்னு முத்து தீபக்க சொல்லும் போது, சத்யா மஞ்சரிய சொல்லும் போது, ராணவ் மஞ்சரிய சொல்லும் போது, தீபக் தர்ஷிகாவை சொல்லும் போது, சாச்சனா மஞ்சரிய சொல்லும் போது, மஞ்சரியும் தீபக்க சொல்லும் போது, தர்ஷிகா தீபக்க சொல்லும் போது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்து கடைசியா டப்புன்னு கட் பண்ணி பார்த்தா தர்ஷிகாக்கு 5 ஓட்டு, மஞ்சரிக்கு 6 ஓட்டு, மஞ்சரி வின்னு வாங்க. ஆனா அதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்றது மக்கள் தெரிஞ்சாகும். நிச்சயமா நிச்சயமா தெரிஞ்சாங்க. சொல்லுங்க. அதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, தீபக் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடும்போது மஞ்சரி அதிகமா வருது, ஆனா யாருமே ஒத்துக்கல மஞ்சரிக்கு அதிகமா வரும்போது. அவங்க ஓட்ட அவங்க போடலாமா, அவங்க ஓட்ட இவங்க போடலாமா, இவங்களுக்கு அவங்க போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு ரூல்ஸ் சொல்லிட்டு மறுபடியும் போடும்போது மறுபடியும் மஞ்சரிக்கு அதிகமா வரும்போது, அப்போ இது வேணாம், புதுசா முதல்ல ஆரம்பிக்கலாம் கோட்டை அழிச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் மஞ்சரிக்கு மட்டும் இதை செய்றீங்க அப்படின்னு ராணுவ ஆரம்பிக்க, முத்துக்குமாரன் பேச, கடைசியில வந்து ஓகே அப்ப தர்ஷிகா 5 மஞ்சரிக்கு 6ன்னு சொல்லி ஃபைனலா வந்து மஞ்சரி அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. ஏன் இது மஞ்சரினால இவ்ளோ பிரச்சனைகளா, இவ்ளோ கேள்விகளா, இவ்ளோ ஆர்கியூமெண்ட்ஸா, வை? இது என்ன விஷயம்? இது மஞ்சரி அப்படின்னாலே இந்த மொத்த வீடும் பயப்படுது. மஞ்சரி வந்து ஓஹோ ஆஹான்னு கேம் ஆடுறாங்க, சூப்பர் வேற மாதிரி தெரிக்க விடுறாங்க எல்லாம் கிடையாது. ஆனா தேவையில்லாம அவங்கள ஒதுக்கி அவங்கள பெரிய ஆளா ஆக்கி விட்டாங்க. தேவையில்லாம இவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கு இவ்வளவு மஞ்சரி கிட்ட ரியாக்ட் பண்ணி மக்களுடைய மொத்த ரியாக்ஷனையும் மஞ்சரி பக்கம் திருப்பிட்டாங்க. மஞ்சரியுடைய ஆட்டத்தினால இந்த ஆட்ட நாயகன் விருது வரல. மஞ்சரிய வந்து இவங்க ஒரு ஆடுற பிளேயரே கிடையாது நினைச்சதுனால ஒரு ஆட்ட நாயகன் விருது வர்ற மாதிரி மஞ்சரியோட ரியாக்ஷன் வந்து இன்னைக்கு இது நடந்துருக்கு.
சும்மா இருந்த சங்கை இவங்களே ஊதி ஊதி இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்காங்க. ஓகே, சோ இது யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? மஞ்சரிக்கு தான் நல்லது இல்லையா? மஞ்சரி நல்லது. ஏன்னா ஓட்டுல இருக்கலாம் ஜாக்கி எல்லாம் தள்ளி விட்டு மஞ்சரி மேல போயிட்டாங்க. ஆமா 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 ஆமா. ஜாக்கி எல்லாம் நம்பர் 2 இருந்தாங்க, நீங்க நிலைமை கஷ்டமா இருக்கு. சௌந்தர்யா நம்பர் 2 இருந்தாங்க, இப்போ நிலைமை கஷ்டமா இருக்கு. இப்படிதான் நடக்கும் காலகட்டத்துல. நேத்து நைட்டு ஒரு சீன் பார்த்தேன், என்னோட ட்விட்டர் தளத்துல அதுல போட்டிருந்தேன். என்னது சார் அது? இந்த கோவா கேங் அப்படின்றது வந்து ஒரு குழுவா ஒரு விஷயம் பண்ணாங்க. நம்ம கேங் அப்படின்றது ஒரு அடையாளமா ஆகணும் அப்படின்னா நாமெல்லாம் நைட் ஆனா கும்பலிங் பண்ணணும் அப்படின்னாங்க. என்னடா அந்த கும்பலிங் அப்படின்னு எல்லா 90s கிட்ஸும் கல்யாணம் ஆகாத கிட்ஸும் நைட்டு 12 மணிக்கு லைவ் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருமே ரவுண்டா தோல் மேல தோல்ல கையை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தங்க மேல மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்துக்கணும், அப்புறம் கட்டி புடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ரூலை போட்டாங்க. அருமையான ரூலா? மனசாட்சி மனசுல கை வச்சு சொல்லுங்க. இது என்ன பேசுறது? நீங்க தான் சொன்னீங்க அருமையான ரூல்ஸ். மனசுல கை வச்சு சொல்லுங்க. இப்படிதான் பேசி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு சவுண்ட் மேல ஒரு வன்மம், உங்களுக்கு சவுண்டுக்கு வெளியே ஏதோ பிரச்சனை, அதனால சவுண்ட் உள்ள போயிட்டாங்க, அதனால நீங்க சவுண்ட் பேசுங்க. ஏமா நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்களா டேய். வெளில இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற, கேம் குள்ள இருக்குது வேற. நான் பேசுறது கேமுடைய பாயிண்ட். ஏன்னா நம்ம சௌந்தர்யாவுடைய லாங்குவேஜ்லயே சொல்லணும்னா இதுதான் நான் நினைக்கிறேன், நான் பேச முடியும், இதுதான் நான். ஓகேவா? பேசிக்கலா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு அற்பத்தரமான விஷயங்களை பேசும்போது தப்பு எனக்கு ஜாக்லின் பேசின வார்த்தைகள் ஞாபகம் வந்துருக்கு. ஓகே, என்னது? மஞ்சரிய ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துருக்கு. ஏன்னா எல்லாருமே தன்னுடைய முத்தத்தில் அந்த விஷயத்தை பரிமாறிக்கிட்டாங்க. ஓகே, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே அந்த வார்த்தையை என்னன்னு சொல்லிட்டீங்க, மக்களே ஃபில் பண்ணிடுவாங்க, அது வேணாம். ஓகே. சோ பேசிக்கலா பார்க்கும்போது அந்த விஷயத்த பார்க்கும்போது என்கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்த்த ட்வீட் என்னன்னா அருவருக்கத்தக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நான் சொல்லுவேன், எனக்கு உண்மையாவே அருவருக்கத்தக்கமான விஷயம் அந்த நைட்டு 12 மணிக்கு இது மாதிரி ஒரு போட்டு இதை பண்றது, ஒவ்வொருத்தங்க மாத்தி நெத்தியில முத்தம் கொடுத்துக்கிறதுன்றது எனக்கு புரியல. ஓகே ஓகே, அது அவங்க நட்பின் அடையாளமா பாக்குறாங்க போல. உங்க நட்பின் அடையாளத்தை வீட்டுக்கு வெளில பண்ணுங்கடா, என்ன எல்வே வேணா பண்ணிட்டு போங்கடா, இங்க பண்ணாதீங்கடா, குழந்தைங்க பாக்குதுடா அப்படின்னு சொல்லணும் தோணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார், நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். எல்லாருமே ஃபாரின் கல்ச்சர்ஸ் போயிட்டாங்க. நாங்களாம் காட்டி குச்சி கடத்தோட கடை மொத்தம் ஆரம்பிப்போம். இது வந்து கல்ச்சர், உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஃபாரின் போய் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் போகும்போது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வீட்டுல. அதுக்கே நீங்க இப்போ சேட்டு பைய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யாரு? அதுக்கே நீங்க நம்ம சேட்டு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, சேத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக இப்பா பாதி எழுதுற பாட்டெல்லாம் நான் நிறைய வாட்டி கேட்டேன். ஓகே ஓகே, சோ அடுத்து வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு ரசிக்கும்படியா ஏதாவது சொல்லுங்க சார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இது நடந்தது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எதுக்குடா அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? வீட்டு செவருக்கு பெயிண்ட் அடிக்கவா அப்படின்னு நம்ம மக்களுக்கு தோணும் போது ஆமாடா அப்படின்னு பபுள் பெயிண்ட்ஸ் ஒரு டாஸ்க் கொடுக்கும். இன்டீரியருக்கு இந்த கலர் அடிங்க, எக்ஸ்டீரியருக்கு இந்த கலர் அடிங்க அப்படின்னு ஒரு அருமையான டாஸ்க் கொடுக்குது. அது ஒரு ப்ளூ கலர் ஒரு டீம், ஒரு பிளாக் கலர் ப்ளூ கலரானே தெரியாத அளவுக்கு ஒரு டீம். அதுல அருணுடைய வன்மம் அடிக்கடி லைட்டா வந்துட்டு போச்சு. வின் பண்ணும்போது அப்படின்னாரு. புரியல அருண், ஏன் எவ்வளவு வரும்? கலருக்கு பெயிண்ட் தானே அடிச்சீங்க, நம்ம தூண்டு ஒரு பிரிக் சைஸ்ல இருந்ததுக்கு பெயிண்ட் அடிச்சீங்க, அதுக்கு இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னும் போது 1 லட்சம் ரூபாய்க்கு பிரைஸ் கொடுத்தாங்க. நீங்க இந்த இடத்துல யோசிக்கணும், அருண் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அத அவர் நிரூபிச்சிருக்காரு. மிஸ்டர் ராஜா கிறிஸ், உங்களுடைய மொத்த எண்ணத்தையும் நீங்க அடக்கணும். ஓகேவா? ஓகே, சொல்லுங்க. என்னாச்சு? உங்களுக்கு தான் போட்டுருக்காரு கமெண்ட். என்ன போட்டிருக்காரு? நயன்தாரா நினைச்சோம், என்ன குஷி ஜோதிகாவா வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகே, தேங்க்யூ. சரி, அதெல்லாம் விட்டு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் ரிவ்யூ சார். நம்ம ஷோக்குள்ள வரும். ஆமா அதாமா நானும் கிட்ட சொல்றேன். போடுற கமெண்ட் எல்லாம் இப்படி போட நான் என்னமா செய்வேன். தேங்க்யூ. எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க நாக்கு போக தண்ணி போக நாங்க பேசுவோம் சார். அழக ரசிக்கணும் சார், எப்படி இருந்தாலும். சரி, ஓகே, விடுங்க. அருண் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு ஏற்கனவே நிரூபிச்சுட்டாரு ரஞ்சித் சார் மூஞ்சில டயக்ராம போட்டு. அதனால ஒரு பெயிண்ட பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, புரியாத ஒரு அவர் வின் பண்ணிட்டாங்கன்றதுனால ரொம்ப சந்தோஷப்பட 1 லட்சம் மதிப்புள்ள உங்களுக்கு வவுச்சர் தரோம் அப்படின்ட்டாங்க. 1 லாக்குக்கா? ஆமா, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 8 பேர் இருக்காங்க. ஓகே. ஆளுக்கு ஒரு 15,000 மதிப்புள்ள 10,000 மதிப்புள்ள வரும். சண்டை போடாம எடுத்துப்பாங்களா? அது தெரியலமா. வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்களா இல்ல அவனுக்கே பெயிண்ட் அடிச்சுப்பாங்களா கூட எனக்கு தெரியாதுமா. ஏதாவது சண்டை போட்டு. சரி, ஓகேப்பா. சாச்சனா அவர்கள் வந்து தவறா பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் வந்து இந்த டீம் வின் பண்ணுச்சு. இவரு ராஜ்கிரனே வருது. நம்ம ரஞ்சித் சார் வந்து கொடுத்தாரு. ஓகே, இப்ப சாச்சனா பண்ணது நியாயம் இல்ல என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ணதுல என்ன மிஸ்டேக் ஆச்சு? அது ஒரு கேம் மாதிரி விட்டு போகுமா. இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். சரி, எக்ஸ்டீரியருக்கு இன்டீரியர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஹலோ, ஆமாமா, இருக்கியாமா? இருக்கேன் சார். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயான் வந்து சிறையில இருந்தார்ல நேத்து. ஆமா. அதுல இருந்து அவரை காப்பாற்றி வீட்டு விட்டு வெளில கொண்டு வராங்க. கேப்டன் கோவாக எல்லாம் வாசல் நின்று வரவேற்று தராணி எல்லாம் பத்திரமா எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு அன்பா அரவணைப்பா சொன்ன மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான மொமெண்ட் தான். சரி, அடுத்துதான் கதையில இப்ப இதுதான் சென்டிமெண்டான மொமெண்ட். மஞ்சரி தர்ஷிகா பேசிட்டு இருக்காங்க கான்வர்சேஷன். நான் நெகட்டிவா இருக்கிறதுனால முத்து வந்து என்கிட்ட பேச மாட்டாரு. அவதான் என்கிட்ட பேசுவான்னு நினைச்சேன், ஆனா பேச மாட்டாரு. முத்து வந்து இல்ல, நான் அப்படிலாம் கிடையாது, நான் சாச்சனா கிட்டயும் பேசுறது இல்ல அப்படின்னு இழுத்து. சரி, ஓகே, நான் தப்பு பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கட்டு. அந்த கட்டு பண்ண அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா காதல் பிசாசுக்கு ஒரு அருமையான பாட்டை போடுறாங்க. அதை பார்த்து கொண்டிருந்த 50,000 பேரும் டப்புனு தர்ஷிகா விஷால் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்ணு போகும்போது எப்பயும் போல விஷால் வந்து கொரியோகிராஃபராக மாறுவார். மார்னிங் டான்ஸ்னாவே விஷால் தான் கொரியோகிராஃபர். வீட்டுல அவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடு, அவங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஆடு, அந்த 2 கேமராலையும் நம்மளுக்கு எடிட்டர் போட்டு காட்ட. இதை ஒரு குழப்பம் நம்ம பார்க்க. அதாவது நாமளே நிறைய பிபிட் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த மஞ்சரி சாச்சனாவெல்லாம் தள்ளி உதறிட்டு முத்துக்குமரன் ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ட்வீட் போட்டிருக்கோம். பட் அவங்க நட்பு இருக்கட்டும், நட்பு வெயில இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. பட் கேமுக்குள்ள அந்த நட்புக்காக ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒரு இடத்துல போய் சப்போர்ட் பண்ணி மொக்க வாங்குறதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய தாட்டா இருந்துச்சு. சரி, ஓகே. இப்ப இதுல மார்னிங் டாஸ்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்பில் இருப்பேன், தொடர்பில் இருக்க மாட்டேன். அது வந்து விஷால் வந்து அதை கொண்டு வந்துட்டாரு. நான் யாரு கூடயும் தொடர்பில் இருப்பேன், நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா. இதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல, இதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா விஷால் அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. கேட்பேன், கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பேன். ஆனா இன்னைக்கு கேட்க முடியல மக்களே, அதனால மன்னிச்சிருக்கேன். ஓகே. சோ தொடர்பில் இருப்பேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போது விஷால் வந்து அஞ்சிதா தர்ஷிகா கூட நான் தொடர்பில் இருப்பேன், மஞ்சரி பவித்ரா கூட இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க கூட எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சவுண்ட் வந்து ஜெஃப்ரி ஜாக்கிய சொல்றாங்க. மஞ்சரி ராணவ் வந்து சோ அனாயிங் அப்படின்றாங்க. ஜெஃப்ரி போனதுக்கு அப்புறம் சத்யா அஞ்சிதாவை சொல்றாங்க, ஆனந்தி பவித்ராவை சொல்றாங்க. ஜாக்குடைய ரியாக்ஷன் என்ன இருக்குன்னா, என்ன யாருமே சொல்லலையடா அப்படின்னு ஜெஃப்ரியை பார்த்து ஒரு ஏக்கத்தோட இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஒருத்தர் கூட சொல்லலையா ஜாக்லின? ஆமா, இல்ல, வரல. வரும் சவுண்ட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சவுண்ட் சொல்லியிருக்காங்க. சவுண்ட் சொல்லிருக்காங்களா ஜெஃப்ரி ஜாக்கி. ஓகே. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி ஆனந்தி ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சரி வந்து நெகட்டிவிட்டி, முத்துக்குமரன் ஒரு வேற முத்துவா இருக்காரு, காலைல பார்க்கும்போது இருக்கிற முத்து ஈவினிங் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? சோ சௌந்தர்யா வந்து பேசிக்கா என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா ஜெஃப்ரி அண்ட் ஜாக்கி, மஞ்சரி என்ற ஆடவ் சோ அனாயிங்னு சொன்னாங்க. ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தி அவர்கள் வந்து
அப்படின்னு சொல்லும் போது அன்சிதா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்சிதா அழ ஆர்ஜி ஆனந்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாம் ஆர்ஜி ஆனந்தி தான் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா இந்த வீட்டுக்குள்ள வரும்போது யாரு கூட கனெக்ட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா எமோஷன் ஆயிட்டே அப்படின்னு நல்லா எங்க இருந்து இந்த கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதாவது கனெக்ஷனே இல்லாத ஒரு கனெக்ஷன் மாதிரி இது தோணுது. இல்லம்மா, இந்த பொருளி பேசுற கும்பலு, பதனி கும்பலு. அப்படி ஆமா, காசிப் பேசுறவங்க சேர்ந்து ஒரு கனெக்ஷன் ஆயிட்டாங்க. ஆமா. சோ யாரோட கனெக்ஷன் ஏற்படல அப்படின்னு ஆனந்தியை கேட்கும்போது சவுண்டோட ஜாக்கோட ஆகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்ல விஷயம், ஏற்படையா வெளிப்படையா சொல்லிட்டாங்க, நல்ல விஷயம். முத்து வந்து சொல்லும் போது முதல்ல தீபக்க சொல்றாரு, இந்த மாதிரி தீபக் வந்து நான் வந்து வெளியில போய் ஒரு இன்னும் நிறைய வருஷம் அவரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் மஞ்சரிய சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நெகட்டிவா, ஓகேவா, நெகட்டிவா எல்லாரும் சொல்றதுனால மஞ்சரி நினைக்கிறீங்க, ஆனா மஞ்சரி அப்படி ஒரு ஆள் கிடையாது. அவங்க ஒரு பாசிட்டிவான ஆளு. எனக்கு மஞ்சரியே ரொம்ப நாளா தெரியும். இங்க எப்படி 24 பேரா இருக்கோமோ அங்க நாங்க 32 பேரா 33 பேரா ஒரு ப்ரோக்ராமுக்கு போனோம். அந்த ப்ரோக்ராம்ல வந்து மஞ்சரி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா இருந்தோம். நிறைய வாட்டி அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருக்கோம், ஆனா ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு சூழல் அமையல. இருந்தாலும் மஞ்சரி வந்து நீங்களா வந்து அவங்க நெகட்டிவ் அப்படி ஈவில் அப்படின்னு யோசிக்கிறீங்க, ஆனா ஒருத்தனுடைய வெற்றியை கொண்டாடுற மனசு மஞ்சரிக்கு இருக்கு அப்படின்னு பேசும்போது அனைத்து உலக மக்களே வந்து ஸ்ரீதேவியும் மாதவனும் பார்த்த மாதிரி பிரியமான தோழி படத்துக்கே போயிட்டாங்க அங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு அதுதான் பிஜிஎம்ஏ. எப்படி ஜெஃப்ரிக்கு தந்தான நானே நானே நானோ அது ஓடிச்சோ, இந்த பக்கம் பிரியமான தோழி. ஓகே ஓகே, சரிங்களா சரிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம தட்டி கொடுத்துட்டு போயிட்டோம். ஆனா நல்லா இருந்துச்சு. முத்துக்குமரன் சொல்லும் போது மஞ்சரி வந்து அழுத மொமெண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மொத்த வீடும் ஒருத்தரை கார்னர் பண்ணி இது பண்ணும் போது ஒருத்தர் ஆறுதலா நம்மளை பத்தி பாசிட்டிவா பேசும்போது அந்த வழியில வர்ற கண்ணீரா அதை நான் உணர முடிஞ்சு. மஞ்சளுடைய கண்ணீர்ல ஒரு உண்மைத்தன்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. நிச்சயமா நிச்சயமா பாத்துட்டு இருக்க எல்லாரும் பேசுற நிறைய விஷயத்துல நம்மளுக்கு இரிட்டேட் ஆனாலும், ஆனா மஞ்சரி வந்து எந்த இடத்துலயும் ஃபேக்கா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணாது. ஆமா, ஓகேவா? சோ அந்த விஷயத்துல எனக்கு வந்து மஞ்சரி வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, சோ அடுத்து வந்து மக்களே, the best performer, worst performer வச்சாங்கம்மா. அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல 4 பேர் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லும் போது மஞ்சரி, தீபக், ரஞ்சித், பவித்ரான்னு வைக்கிறாங்க. worst பெர்ஃபார்மர்ல இன்னைக்கு கடை அழைப்பே நடத்தலாம். எங்க சவுண்ட் ஜாக்கெட்ட போட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் உள்ளேயும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா worst பெர்ஃபார்மர் வரும்போது சவுண்ட் ராணுவுக்கு ஒரே சண்டை. சவுண்ட் வந்து ராணுவ வந்து ரொம்ப பேசுறாங்க, அவங்க ஒர்ஸ்டோ ஒர்ஸ்ட். ஓகேவா, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. ரியாக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணாரு சவுண்ட் பேசும்போது, உடனே சவுண்டுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா சவுண்ட் தான் பொதுவா அடுத்தவங்க பேசும்போது ரியாக்ட் பண்ணுவாங்க. அத இன்னொரு ஆள் பண்ண உடனே சவுண்ட்னால ஏத்துக்க முடியல. டோன்ட் டூ திஸ், அப்படிதான் பண்ணுவேன் அடிச்சா திருப்பி அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சவுண்டு பொண்ணு இரிட்டேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் போட்டு ராணுவ போட்டு பிளாபிளாபிளான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சாசனா கிட்ட வந்து பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டார். இவங்க வந்து உட்காந்து மறுபடியும் ராணுவ போய் சவுண்ட் இப்படிதான், மத்த நேரத்துல வந்து டெவிலா இருப்பாங்க, ஆனா இப்ப இப்படி இருப்பாங்க இதுதான் அப்படின்னு சொல்லும் போது உடனே சவுண்ட் நடுவுல திஸ் இஸ் ராணவ் ஃபார் யூ அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், விஜய் சேதுபதியே உள்ள வரும்போது ராணவ் சொல்லிதான் அனுப்பிச்சாரு, இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணாப்புல சவுண்டு, நீங்க தனியா இன்ட்ரோடியூஸ் வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லும்போது ராணுவ பேசும்போது சவுண்டு எப்படின்றாங்க எல்லா ரியாக்ஷனும் கொடுக்குறாங்க. ராணுவ மதிக்கவே இல்லை. டோன்ட் டூ திஸ் கூட சொல்லல, பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு பேசி போய் உட்காந்துட்டாரு. அவர் கம்மியா தான் பேசுறாரு, சவுண்டு பேசுற எக்ஸ்பிரஷனை விட. ஓகே, இது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. சுயபுத்தி இல்ல, மூளையும் இல்ல அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து பேசும்போது இவர் மூளை இல்லைன்னு சொல்லும் போது நீங்க மூளையில உட்கார்றதுனால உங்களுக்கு மூளை இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு இவர் வேற பேச, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய் ஜாலங்கள்ல பேசும்போது நாமெல்லாம் மாயா ஜாலங்கள்ல மறைஞ்சு போயிடலாம் அந்த ஷோவை பார்க்காம அப்படின்னு நமக்கு தோண வச்சிருவாங்க. வாயாலே ஃபைட் அப்ப இன்னைக்கு. சரி, இப்போ ரீசன்ட் டேஸ்ல நோட்டீஸ் பண்ணீங்களா, ராணவோட கிராஃப் வந்து ஆடியன்ஸ் மத்தியில இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப எப்படி சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ரியாக்ஷனு அவங்க கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுறதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தாங்களோ,
அந்த மாதிரி ராணவ் இப்போ நேத்திக்கு அந்த ஏஞ்சலா கூட செம கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததா சோஷியல் மீடியாஸ்ல போய்கிட்டு இருக்கு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் அபௌட் இட்? இல்லையா ராணவ் ஏஞ்சலாலாம் கியூட்டாலாம் பண்ணல. ராணவ் கிட்டத்தட்ட ஏஞ்சல் போல டெவில் வேலை தான் பார்த்தாப்ல. அது ஆப்போசிட்ல இருக்கிறவன இரிட்டேட் பண்ற வேலையை தான் பார்த்தாப்ல. அதெல்லாம் நான் வந்து அதெல்லாம் வந்து முட்டு கொடுக்க முடியாது. இல்ல கியூட் இன் தி சென்ஸ் இந்த மாதிரி வெறுப்பேத்துறாருல, வந்து வெறுப்பேத்துறது, மத்தவங்க காண்டேத்துறது, இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு. அதாவது மக்களுக்கு பிடிக்காதவர்களை ராணவ் வந்து காண்டேத்தும் போது மக்களுக்கு அந்த காண்டு கூட கரெக்ட்னு தோணுது. அந்த காண்டை அப்படி வச்சுக்கலாம். அப்படிதான் ஒரு காலத்துல சவுண்டுடைய ரியாக்ஷன் எல்லாரும் இருந்தாங்க. சவுண்ட் புள்ளி பண்றது கூட சூப்பரா இருக்கே, கியூட்டா இருக்கேன்னாங்க. இப்பதான் இது தப்பு, இது மாக்கிங், இது புள்ளின்றாங்க. புரியுதா டிஃபரன்ஸ்? ஓகே. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் வந்து தனியா வந்து உட்கார்ந்து ரஞ்சித் அவர்கள் கிட்ட லெட்டர் எல்லாம் இப்படி கொண்டு வந்து கிழிச்சான், அப்படி பண்ணா இப்படி பண்ணா, என்னையே சொல்றான், எதுக்கு அவன் பர்சனல் இருக்கான், இப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. சவுண்ட் புலம்புறாங்க. அப்ப ஜாக்லின் உள்ள வராங்க. ஜாக்லின், ஐ வாண்ட் டாக் டு ஹிம், போங்க அப்படின்னு ஜாக்லின் அனுப்பிச்சு விடுறாங்க. ஜாக்லின் போய் தனியா உட்காந்துறாங்க. இது வந்து எபிசோட்ல காட்டுறது. 24/7 என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜாக்லின ஃப்ரெண்டா நம்புவேன், ஆனா கேம்ல நம்ப மாட்டேன் அப்படின்னு ஜாக்லின் ஒரு பேச வச்சுட்டு போறாங்க. இது 24/7 காட்டுறாங்க. ஓகே. ஓகேவா? எபிசோட்ல காட்டுறேன். மொத்தத்துல வெள்ளந்தியா இருக்கிறது ஜாக்லின் தானா இந்த வீட்டுக்குள்ளேயே? ஜாக்லின் வெள்ளந்தியா? அப்படி இல்ல, நட்பு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாரா, கேம்னா கேம், ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பேசுறாங்க இல்லையா? ஆனா ஜாக்லின் டாஸ்க்ல கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துட்டு வந்து அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, அப்படி கேக்குறேன் நானு. ஜாக்லின் அந்த டாஸ்க்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுதான் அந்த பிக் பாஸ் ஷோலயே கடைசி வரைக்கும் ஓட்டலால அவங்க பிளான் பண்றாங்க. கோவா கேங்கோட போயிட்டு அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்கலாம் அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஜாக்லின். ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப இதுக்கு ரஞ்சித் என்ன சொல்றாப்ல? ரஞ்சித் சார் என்ன சொல்றாரு? என்ன ரியாக்ட் பண்றாரு? ரஞ்சித் அவர்கள் ஆமாப்பா அவன் பண்ற தப்பு பாக்கணும். சத்யா வராரு, ஆமாங்க அவன் பண்றான், அப்புறம் கடைசியா வந்து சாரி கேட்கறான், அவன் கொஞ்சம் இம்மெச்சூர்டுங்க அப்படின்னு சத்யா சொல்ற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓகே, ஏன்னா பேசிக்கலா அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். அவன் நிறைய என்னை பத்தி பேசினான், அவனுக்கு எல்லாம் சொரணே இல்லையா, அப்புறம் ஒரு இடத்துலயும் போய் நான் வேஸ்ட் சொல்ல வச்சான். அந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தி விட்டான். சைக்காலஜிக்கலா நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், என்னால லைட் எல்லாம் தூங்கவே முடியல சத்யா புலம்புறாரு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சத்யா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம நீங்க இருக்கிறத பார்த்து எங்களுக்கு தூங்க முடியலையே அப்படின்னு மக்கள் புலம்புறாங்க. நான் கிடையாது, ஏன்னா சத்யா எனக்கு ஃப்ரெண்டு, நான் அப்படி சொல்ல முடியாது. தவறான செயல். நட்புக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அப்படின்னு உன் மைண்ட் வாஷ் தருது, வெளில கேக்குது, அது கொஞ்சம் வெளில வராம யோசிச்சேன். சரி, ஓகே. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல 4 பேரை செலக்ட் பண்றாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல 2 பேரை செலக்ட் பண்றாங்க. பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மென்ட் பத்தி சொல்லுங்க ஜோசர். என்னைக்கு நீங்க கடைசியா உப்பு இல்லாம உப்பு இல்ல, காரம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அது ஒரு சாம்பார் சாதமா, அது என்ன இலவனே தெரியாம ஒரு சாப்பாடு வருது, அந்த சாப்பாடு எப்படி சாப்பிடுறதே தெரியாம 2 பேரும் கதறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பாதி சாப்பாடு எடுத்து போய் மீதி பாதியா முக்காவாசி சாப்பாடு எடுத்து வச்சிடறாங்க. சவுண்ட் அந்த சாப்பாடு எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த பாரு இதை கொடுத்துருக்காங்க எல்லா மொத்த ஹவுஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த கேப்ல சாசனா மஸ்ட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அருண் எடுத்தாப்ல. இந்த மாதிரி பிக் பாஸே சொல்லாம அவன் வந்து எடுத்தாங்க. கடைசியில பார்த்தா பிக் பாஸ் ஓகேன்னு சொல்லி கடைசியில அந்த விசா வந்து பிஸ்மில்லாபாத் ஆக்கி உப்பு போட்டு காரத்தை குறைச்சு எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணார். அனுபவிக்கல. ஆமா, அவங்க எல்லாம் பட்டினி கிடக்குறாங்க. அப்ப முத்து சொல்றேன், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணமே பேட்ச் ஒர்க் கத்துக்கிட்டேன் அப்படின்ற. என்னது பேட்ச் ஒர்க் கத்துக்கிட்டாராம். சமைக்கும் போது எது எக்ஸ்ட்ரா போடணும், எதை கம்மி பண்ணணும், இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கிங்க நல்லா கத்துக்கிட்டாரு. அருமை அருமை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தர்ஷிகா வந்து ரவா லட்டு பண்றேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல
தேவையில்லாம கிச்சன்ல போய் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி உடனே ஜெஃப்ரி அதை பார்த்து நான் 3 வாட்டி சொன்னேன், நீங்க மூணு வாக்கு போன மாதிரி எல்லாத்தையும் மறந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஜெஃப்ரி தானே அப்படின்ற நக்கல் தான் உங்களுக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், நீங்க எல்லாரும் சேர்ந்தே வாங்க, என்னுடைய பூவை எடுத்துட்டு போங்க, ஒரு கேப்டனா நான் வந்து என்னுடைய வேலையை செய்யல அப்படின்னு ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் காட்டி நியாயம், நீதி, நேர்மை, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அப்படின்ற பேர் வர்றதுக்காக, அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடே வந்துருச்சு, நாளைக்கு சனிக்கிழமை வரப்போகுது, என்ன நடக்க போகுது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜெஃப்ரிக்கு நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி ஜெஃப்ரி உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுறோம், நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு சசிகுமார் மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறாரு ஜெஃப்ரி. அதுக்காக இன்னைக்கு ஒரு டிராமாவை பண்ணி ரொம்ப நேரம் அதை இழுத்து தர்ஷிகாவை வச்சு எல்லாரும் செய்யறத வேடிக்கையை பார்த்துட்டு கடைசியா தர்ஷிகா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து இதுதான் ஏன் தப்பு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தர்ஷிகதையை எதுக்கு அழுவுற, இது ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு தர்ஷிகா கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் போயிட்டோம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.